Hello friends, this is Sendil. Welcome to English Pesa Asaya. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போறோம் இங்கிலீஷ்ல வந்து. So spoken English கத்துக்கிறவங்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாபிக். ஓகே, பட் ஈஸியான டாபிக், பட் இது தெரிஞ்சா நீங்களே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா பெரிய வித்தியாசம் இருக்கு, பட் இதுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். பட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா வந்து ஸோ இதை பத்தியான கிளியரான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு நான் என்ன எழுதி போட்டிருக்கேங்க, வெரி இன்னொன்னு டூ. பாருங்க, டூக்கு ரெண்டு ஓ இருக்கு. ஓகே, டூ வெரி, இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஓகே, இப்போ ரொம்ப சூடா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம் யூஸ்வலானா வெரி ஹாட் அப்படின்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் நம்ம அதை வந்து டூ ஹாட் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுமே சொல்லுவோம், பட் ரெண்டுமே கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பாருங்க, வெரி ஹாட், டூ ஹாட். ஓகே, so the coffee is very hot, the coffee is too hot அப்படின்னு சொல்லுவோம். சோ ரெண்டுமே வந்து ரொம்ப அப்படின்னு அர்த்தம். வெரி அப்படின்னா டூனாலும் அதிகமா சூடா இருக்கு, அதிகமாக, ரொம்ப, எக்ஸ்ட்ரீம்லி ஹாட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பட் there is a difference, there is a lot of difference. ஓகே, சோ அது என்னென்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, நல்லா லிசன் பண்ணுங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது ஒரு சின்ன கான்செப்ட் தான், உங்களுக்கும் எக்ஸசைஸ் இருக்கு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? Okay, so I am going to tell you the differences between very and too. Okay, so இந்த ரெண்டுத்துக்குள்ள என்ன வேறுபாடு, என்ன வித்தியாசம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நல்லா கவனிங்க. ஓகே, இங்க பாருங்க. so very அப்படின்னா ரொம்ப அப்படின்னு அர்த்தம், அதிகமா. இங்கிலீஷ்ல எக்ஸ்ட்ரீம்லி அப்படின்னு சொல்லலாம், எக்ஸ்ட்ரீம்லி. ஓகே, அதோட மீனிங். அதே மாதிரி டூ அப்படின்னாலும் எக்ஸ்ட்ரீம்லி அப்படின்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பாருங்க, ரெண்டு ஓ இருக்கு. ஒரு ஓ மட்டும் இருந்தா அதுக்கு இக்கு அப்படின்னு அர்த்தம். அது என்ன நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இங்க ரெண்டு ஓ இருக்கு, சோ அதுக்கு அர்த்தமும் எக்ஸ்ட்ரீம்லி. சோ இந்த ரெண்டுத்துக்கும் மீனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்த்தம் இன்னமும் ஒரே மாதிரி தான், சினானிம். ஓகே, ஒரே மாதிரி தான், பட் அதோட மீனிங், ஓகே, சோ நம்ம பேசும்போது அதோட அர்த்தம் மாறுபடுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ வெரி அப்படின்னா மேனேஜபிள் சிச்சுவேஷன், யூ கேன் மேனேஜ் த சிச்சுவேஷன். ஓகே, டூ அப்படின்னா நாட் மேனேஜபிள், நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது. ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். இங்க பாருங்க, வெரி ஸ்பைசி. ஃபார் எக்ஸாம்பிள், this food is very spicy. Okay, this food is very spicy. நம்ம ஒரு கடைக்கு போயிருக்கோம். ஓகே, ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியாச்சு, பட் ரொம்ப ஸ்பைசியா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, சில பேருக்கு இந்த ஷேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் அதிகமா உரப்பா சாப்பிடுறது சில பேருக்கு பிடிக்கும் இல்லையா? சோ அப்ப நீங்க இதை சொல்லலாம், this food is very spicy but I like it. எனக்கு பிடிச்சிருக்கு. Okay, so as well as you can say this food is very spicy, I can eat, but என்னால சாப்பிட முடியுது. ஓகே, I can eat, என்னால சாப்பிட முடியுது. சோ உங்களால மேனேஜ் பண்ண முடியுது. அந்த ஃபுட் வந்து காரமா இருக்கு, ஃப்ரைட் ரைஸ் வந்து காரமா இருந்தாலும் உங்களால சாப்பிட முடியுது, அல்லது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ், அண்ட் யூ கேன் மேனேஜ். உரப்பா இருந்தாலும் நம்ம சாப்பிட முடியுது. இதே இடத்துல நீங்க இந்த வெரி அப்படிங்கறத எடுத்துட்டு நம்ம டூ அப்படின்னு போட்டோம்னு வச்சுக்கோங்க. டூ ஸ்பைசி, திஸ் ஃபுட் இஸ் டூ ஸ்பைசி, ரொம்ப காரமா இருக்கு. ஸ்பைசினா காரம், அதிகமா காரமா இருக்கு. I cannot eat, என்னால சாப்பிட முடியல. ஓகே, ரொம்ப ஸ்பைசியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அளவுக்கு அதிகமா ஸ்பைசியா இருக்கு. ஓகே, அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், I can't eat, என்னால சாப்பிட முடியாது. ஒரு நெகட்டிவா சொல்றோம், அந்த சிச்சுவேஷனை மேனேஜ் பண்ண முடியல, உரப்ப தாங்க முடியல. அந்த இடங்கள்ல நீங்க டூ யூஸ் பண்ணணும். ஓகே, ரொம்ப ஸ்பைசி, வெரி ஸ்பைசி அப்படின்னாலும் டூ ஸ்பைசினாலும் ரொம்ப காரம் தான், பட் உங்களால மேனேஜ் பண்ண முடியுது, அந்த காரத்தை உங்களால சாப்பிட முடியுது. யூ கேன் மேனேஜ் த சிச்சுவேஷன். முடியுது அப்படின்னா அங்க வெரி யூஸ் பண்ணணும். முடியல, நெகட்டிவ், நம்மளால சாப்பிட முடியல, அந்த அளவு காரமா இருக்கு அப்படின்னா this food is too spicy, I cannot eat, என்னால சாப்பிடவே முடியாது. ஓகே, அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க டூ யூஸ் பண்ணணும். இப்ப தெரிஞ்சுட்டீங்களா? சோ வெரி அப்படிங்கிறது மேனேஜபிள்,
அதே சமயத்துல too அப்படிங்கிறது not manageable. புரிஞ்சிட்டீங்களா? ஓகே, so next one பார்க்கலாமா? very difficult. ஓகே, very difficult அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருந்தது. for example, the exam was very difficult. எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது, but I am going to pass the exam. இருந்தாலும் நான் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண போறேன். பிகாஸ் நீங்க ஓரளவு கஷ்டமா தான் இருந்துச்சு, இருந்தாலும் நீங்க பாஸ் பண்ணிருவீங்க அப்படின்னு ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ். அப்படின்னா மேனேஜ் பண்ணிருக்கீங்க, ஏதோ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருவீங்க, அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இப்படி சொல்லலாம். The exam was very difficult, but I can pass the exam. ஓகே, இதே இது too difficult அப்படின்னா the exam was too difficult, I cannot pass the exam. okay, I am going to fail the exam. ஓகே, நான் வந்து ஃபெயில் ஆக போறேன், இல்ல நான் வந்து பாஸ் ஆக மாட்டேன், நெகட்டிவா சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல நீங்க to யூஸ் பண்ணணும். பாருங்க, இது not manageable. ஓகே, too difficult, கஷ்டமா தான் இருந்துச்சு, பட் உங்களால பாஸ் பண்ண முடியல, நான் ஃபெயில் ஆயிருவேன், ஒரு நெகட்டிவா சொல்றோம் இல்லையா, அந்த இடங்கள்ல நீங்க to யூஸ் பண்ணணும். not manageable situation. ஓகே, இங்க very difficult அப்படின்னு சொல்லும்போது எக்ஸாம் கஷ்டமா இருந்தாலும் I can pass the exam அப்படின்னு நீங்க சொல்லணும். இதே இது நம்ம to சொல்லும் போது the exam was too difficult, எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு, I am going to fail the exam or I cannot pass the exam, என்னால எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியாது. ஓகே, so negative and not manageable. புரிஞ்சிட்டீங்களா? so very and too இது வந்து பாசிட்டிவாவே சொல்லுவோம், இங்க நெகட்டிவ் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இல்ல இங்க மேனேஜபிள், அங்க வந்து நாட் மேனேஜபிள், இப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் உங்கள்கிட்ட வந்து. ஓகே, பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இங்க இருக்கும், பட் இங்க வந்து நெகட்டிவ். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, நெகட்டிவிட்டி. ரைட், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், வெரி கோல்ட். வெரி கோல்ட். ஓகே, சோ வெளியே வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. ஓகேவா, ரொம்ப ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. நீங்க காஷ்மீரோ எங்கேயோ போயிருக்கீங்க, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. இல்ல நம்ம இந்தியால வந்து ரொம்ப குளிர் காலத்துக்கு ரொம்ப ரொம்ப ஜில்லுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நம்ம இருக்கிற இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம்? இட்ஸ் வெரி கோல்ட், இட்ஸ் வெரி கோல்ட், ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு, பட் பரவாயில்ல, சோ லெட்ஸ் கோ அவுட் சைட். பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, லெட்ஸ் கோ அவுட், நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இட்ஸ் வெரி கோல்ட், குளிர்ச்சியா தான் இருக்கு, பட் யா லெட்ஸ் கோ அவுட் சைட். லெட்ஸ் கோ அப்படின்னா போகலாம், வெளியே போகலாம். லெட்ஸ் கோ அவுட் சைட் அல்லது லெட்ஸ் கோ அவுட், வாங்க வெளியே போகலாம். பட் அந்த சிச்சுவேஷன் நீங்க மேனேஜ் பண்ணிக்கிறீங்க, ரொம்ப குளிரதா செய்யுது, இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க வெளியே போவோம் அப்படின்னு சொல்றீங்க. அந்த இடத்துல நீங்க வெரி யூஸ் பண்ணணும். ரைட், இதே இது டூ சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி சொல்லலாம்? இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இட்ஸ் வெரி கோல்ட் அவுட் சைட், வெளியே வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு, so we cannot go outside, அதனால நம்மளால வெளியே போக முடியாது. அல்லது I cannot go outside, என்னால வெளியே போக முடியாது. அப்போ நெகட்டிவா சொல்றீங்க, not manageable, அந்த கண்டிஷனை உங்களால மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா அந்த இடத்துல to யூஸ் பண்ணணும். ஓகே, too cold. Do you understand the difference between very and too? Okay, next one, very tired. very tired. okay, so நான் வந்து ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஓகே, I'm very tired. ஓகே, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை வெளியே கூப்பிடுறாங்க, ஓகே, வெளில சுத்தி பார்க்க போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, பட் உங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு. ஓகே, I'm very tired, பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களோட வெளியே வரேன். ஓகே, we will go out, வாங்க வெளியே போவோம். டயர்டா தான் இருக்கு, பட் பரவாயில்ல, we will go out, எல்லாரும் சேர்ந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்றீங்க. டயர்டா இருந்தாலும் you can manage the situation. ஓகே, so positive, அந்த இடத்துல நீங்க வந்து very யூஸ் பண்ணணும். இதே இது to வச்சு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள், I am too tired, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, so I am going to bed, நான் தூங்க போறேன். நீங்க வெளியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? I am too tired, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், so I am going to bed, நான் தூங்க போறேன். ஒரு நெகட்டிவ், உங்களால அந்த டயர்டை வந்து மேனேஜ் பண்ண முடியல, நாட் மேனேஜபிள், அந்த இடத்துல you should use the word to. so this is the basic difference. புரிஞ்சிட்டீங்களா? ஈஸியா இருக்கா? ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா காமெண்ட்ல ஒரு எஸ் போடுங்க பார்க்கலாம். is it easy to understand? ஈஸியா இருக்குல்ல? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம்.
இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா இல்லையா? டிஃபரன்ஸ் தெரிஞ்சிட்டீங்களா? வெரி அப்படிங்கிறதுக்கும் டு அப்படிங்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, சோ இத வச்சு உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இப்ப நான் கொடுக்க போறேன். ஓகே, ரெடியா எல்லாரும் ஆன்சர் பண்றதுக்கு? பார்க்கலாம். ஓகே, சோ எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப நான் ரெண்டு சென்டென்ஸ் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, சோ ரெண்டுமே வந்து யூ ஹாவ் டு ரீட். ரெண்டு சென்டென்ஸ் நீங்க வந்து வாசிக்கணும். வாசிச்சுட்டு இந்த டேஷ்ல என்ன வரும்னு சொல்லணும். எதுல வந்து வெரி யூஸ் பண்ணணும், எதுல வந்து டு வரும் அப்படிங்கறத நீங்க சொல்லணும். ஓகே, இங்க பாருங்க. The coffee is dash hot, but I can drink it. But I can drink it. Can அப்படின்னா என்னது? முடியும். ஆனால் இந்த காஃபி வந்து ரொம்ப சூடா இருக்கு, ஆனா I can drink it. ஆனா என்னால குடிக்க முடியும். ஒரு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ். You can manage. அந்த சூடை வந்து நீங்க மேனேஜ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இங்க என்ன யூஸ் பண்ணணும்? The coffee is very hot. Okay, the coffee is very hot, but I can drink it. காஃபி ரொம்ப சூடா இருக்கிறதுனால என்னால குடிக்க முடியும். ஓகே, முடியும், உங்களால மேனேஜ் பண்ண முடியும். அதனால நம்ம இங்க வெரி யூஸ் பண்ணிருக்கோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஹாட் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து வெரி அல்லது டு இந்த ரெண்டுத்துக்குமே அப்புறமா வரக்கூடிய அந்த வார்த்தை ஒன்னு அட்ஜெக்டிவா இருக்கும் அல்லது அட்வெர்பா இருக்கும். So what is the difference between adjective and adverb? இப்போ இந்த இடத்துல very hot அப்படின்னு இருக்கு இல்லையா? சோ இது வந்து நம்ம adjective சொல்லுவோம். சோ adjective அப்படின்னா என்னன்னு ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்திருக்கேன், தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சோ இங்கிலீஷ்ல வந்து சில டேர்ம்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ரைட்? சோ adjective அப்படின்னா சப்ஜெக்ட பத்தி டிஸ்கிரைப் பண்ணும். ஓகே, இப்போ very hot, hotனா சூடா இருக்கு. எது சூடா இருக்கு? the coffee. அப்போ காஃபி அப்படிங்கிறது வந்து ஒரு நவுன், ஒரு பெயர் சொல். சோ இந்த காஃபியை பத்தி தான் சொல்லுது. இந்த காஃபி தான் சூடா இருக்கு. அப்போ ஒரு நவுனை பத்தி சொல்லக்கூடிய விஷயம், நவுனை டிஸ்கிரைப் விவரிச்சு சொல்லக்கூடியதான் அட்ஜெக்டிவ். ஓகே, சோ the coffee is very hot. சோ வெரிக்கு அப்புறமா வர்றது ஒன்னு அட்ஜெக்டிவா இருக்கும் இல்ல அட்வெர்பா இருக்கும், ரைட்? அட்வெர்ப்னா என்னன்னு நான் அப்புறமா சொல்றேன். ஓகே, சோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ். The coffee is dash hot, I cannot drink it. Cannot அல்லது can't அப்படின்னு இருக்கு. ஓகே, சோ can't அப்படின்னா முடியாது அப்படின்னு அர்த்தம். ஓகே, முடியாது. காஃபி ரொம்ப சூடா இருக்கு, சோ என்னால வந்து காஃபி குடிக்க முடியாது. உங்களால not manageable, மேனேஜ் பண்ண முடியல. அப்ப இங்க என்ன வரும்? The coffee is too hot. Okay, the coffee is too hot, I cannot drink it. அத என்னால குடிக்க முடியாது. சோ முடியாது ஒரு நெகட்டிவ் and not manageable situation. இது வந்து manageable, I can drink it னா உங்களால மேனேஜ் பண்ண முடியுது. ஓகே, it's manageable. சோ இது வந்து not manageable. ஓகே, சோ இது வந்து பாசிட்டிவ், உங்களால குடிக்க முடியும். இது வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், I cannot drink it. இப்படிதான் நம்ம வந்து இங்கிலீஷை கத்துக்கணும். ஈஸியா இருக்கா? இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா எந்த இடத்துல வெரி வரும், எங்க வந்து டு யூஸ் பண்ணணும், தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. the fridge. fridge அப்படின்னா ரெஃப்ரிஜரேட்டர். ஓகே, நம்ம வீட்ல இருக்கோம் இல்லையா, fridge, அதுதான். the fridge is dash heavy. ஹெவினா கனமா இருக்கிறது. fridge வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கு, ரொம்ப கனமா இருக்கு. I can't lift it. I cannot lift it. cannot அப்படின்னா முடியாது, liftனா தூக்குறது. ஓகே, fridge வந்து ரொம்ப கனமா இருக்கு, மிகவும் கனமாக உள்ளது, அதனால தூக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்க. அப்போ இங்க என்ன வரும்? வெரி வருமா டு வருமா? தூக்க முடியாதுன்றீங்க, உங்களால மேனேஜ் பண்ண முடியல அந்த வெயிட்ட, not manageable. அப்ப என்ன வருவீங்க? the fridge is too heavy. too, okay, too heavy, ரொம்ப ஹெவியா இருந்தது, கனமா இருந்தது. I cannot lift it. அதனால தூக்க முடியாது. இதே இது அந்த fridge உங்களால தூக்க முடியுது அப்படின்னா அப்ப நம்ம என்ன சொல்லணும்? அதான் நெக்ஸ்ட் क्वेश्चन. the fridge is, okay, the fridge, the refrigerator, okay, fridge வந்து is dash heavy, கனமா இருக்கு. but I can lift it. I can அப்படின்னா முடியும், can அப்படின்னா முடியும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, என்னால liftனா தூக்க, ஆனாலும் பரவாயில்ல என்னால தூக்க முடியும், அது கனமா இருந்தாலும் பரவாயில்ல என்னால தூக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க. you can manage it. can அப்படின்னு வந்திருக்கு, முடியும். அப்ப என்ன வரும்? the fridge is very heavy. okay, the fridge is very heavy but I can lift it. கனமா இருந்தாலும் என்னால தூக்க முடியும். so I cannot, என்னால மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னா அந்த இடத்துல too சொல்லணும். too heavy, ரொம்ப ஹெவியா இருந்ததுன்னு சொல்லுவோம். பட் உங்களால தூக்க முடியுது அப்படிங்கிறப்போ நீங்க வெரி ஹெவின்னு போட்டிருக்கீங்க. ஈஸியா இருக்கா? யாரெல்லாம் இது கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க? புரிஞ்சுட்டீங்களா?
ஓகே ஃபைன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? சோ அதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க, ஹெவி அப்படிங்கிறது எதை குறிக்குது? எது கனமா இருக்கு? ஃப்ரிட்ஜ் தான் கனமா இருக்கு. சோ ஃப்ரிட்ஜ்ங்கிறது ஒரு பெயர் சொல், நவுன். ஓகே, பொருட்கள் எல்லாமே நவுன் தான் இல்லையா? சோ இந்த ஃப்ரிட்ஜை பத்தி தான் சொல்லுது. ஃப்ரிட்ஜ் தான் ஹெவியா இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஹெவி அப்படிங்கிறது என்னது? இப்பதான் சொன்னேன் போன எக்ஸாம்பிள் பார்க்கும்போது, ஹெவிங்கிறது என்னது? ஒரு நவுனை பத்தி விவரிச்சு சொல்லுது. ஃப்ரிட்ஜ் கனமா இருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்ப அது என்னது? அட்ஜெக்டிவ். வெரி குட். சோ அட்ஜெக்டிவ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சோ எதையுமே மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஓகே, அட்ஜெக்டிவ் மீன்ஸ் அட்ஜெக்டிவ் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் நவுன் அப்படின்னு மனப்பாடம் பண்ணாதீங்க, பட் புரிஞ்சு கத்துக்கோங்க. ஓகே, தெரிஞ்சிட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இட் வாஸ் டேஷ் கோல்ட். கோல்ட்னா குளிர்ச்சியாக, வாஸ் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தது, ரொம்ப குளிரா இருந்தது. பட் வி பிளேட் கிரிக்கெட் எனிவே. வி பிளேட் அப்படின்னா நாங்கள் விளையாடினோம், நாங்கள் கிரிக்கெட் விளையாடினோம். ஓகே, ரொம்ப குளிர்ச்சியா, ரொம்ப குளிரா இருந்தது, குளிர்காலத்துல ரொம்ப குளிரா இருந்தது காலையில, பட் இருந்தாலும் நாங்க கிரிக்கெட் விளையாடினோம் அப்படின்னு சொல்றீங்க. வி பிளேட் கிரிக்கெட் எனிவே. எனிவே அப்படின்னா இருந்தாலும் நாங்க கிரிக்கெட் விளையாடினோம். சோ விளையாண்டீங்க, அந்த குளிரை மேனேஜ் பண்ணி நீங்க விளையாண்டீங்க. அப்ப என்ன வரும்? இட் வாஸ் வெரி கோல்ட். ஓகே, so it was very cold but we played cricket anyway. ரொம்ப குளிரா இருந்தாலும் கிரிக்கெட் விளையாண்டோம். இந்த சென்டென்ஸ் வாசிச்சு பாருங்க, இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். It was dash cold. குளிரா இருந்தது. So we stayed at home. Stayedனா நாங்க வீட்லயே தங்கிட்டோம்னு அர்த்தம். ஓகே, we stayedனா நாங்க வீட்லயே தங்கிட்டோம், கிரிக்கெட் விளையாட போகல. உங்களால அந்த குளிரை மேனேஜ் பண்ண முடியல. அப்ப என்ன வரும்? It was too cold. It was too cold, so we stayed at home. தெரிஞ்சிட்டீங்களா? இது வந்து மேனேஜ் பண்ணிட்டு விளையாடிட்டீங்க, குளிர தாங்க முடியல, அந்த அளவு குளிரு, அதனால we stayed at home, நாங்க வீட்லயே தங்கிட்டோம். புரிஞ்சிட்டீங்களா? சிம்பிளா இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இதுல என்னென்ன ஆன்சர் வரும் அப்படிங்கறது தெரிஞ்சவங்க காமெண்ட்ல போடுங்க. ஓகே, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இங்க பாருங்க, குயிக்லி, குயிக்லி டேஷ்க்கு அப்புறமா ஏர்லி அப்படின்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அட்வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அட்வெர்ப், இதை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அட்வெர்ப் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எப்படி ஒரு அட்ஜெக்டிவ் வந்து ஒரு நவுனை பத்தி சொல்லுச்சோ. ஓகே, காஃபி ரொம்ப சூடா இருந்தது, காஃபிங்கிறது ஒரு நவுன். ஃப்ரிட்ஜ் ரொம்ப கனமா இருந்தது, ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல், அது ஒரு நவுன். எப்படி ஒரு நவுனை பத்தி டிஸ்கிரைப் பண்றது அட்ஜெக்டிவோ, அதே மாதிரி ஒரு வெர்பை பத்தி டிஸ்கிரைப் பண்ணும், அதுக்கு பேர் தான் அட்வெர்ப். ஓகே, அட்வெர்ப் அப்படிங்கிறது டிஸ்கிரைப்ஸ் வெர்ப். ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், அதெல்லாம் குழப்பிக்காதீங்க. ஓகே, ஈஸி தான். இங்க பாருங்க, she ran. she ran அப்படின்னா, ran அப்படின்னா past tense, run அப்படிங்கிறதோட past tense தான் ran. she ran அப்படின்னா அவள் ஓடினாள், dash quickly. அவள் ரொம்ப வேகமா, குயிக்லி அப்படின்னு என்ன சொல்றது? குயிக்கா ஓடினா, ரொம்ப ஃபாஸ்டா, வேகமா ஓடினா, ரொம்ப அல்லது மிகவும் வேகமாக, மிகவும் குயிக்காக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த குயிக்லி அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? ஓடினதை குறிக்குது. ran quickly. அப்போ இந்த வெர்பை பத்தி சொல்லுது இல்லையா? அதனாலதான் அது அட்வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரைட். and won the race. won அப்படின்னா வின்னோட past tense, and won the race, அந்த ரேஸ வந்து வின் பண்ணிட்டா அப்படின்னு அர்த்தம். சோ இந்த இடத்துல வெரி வருமா இல்ல டு வருமா? யார் கரெக்டா ஆன்சர் பண்ண போறீங்க? which one is correct, very or to? answer is very quickly. ஏன் அப்படின்னா பாசிட்டிவா தான் நடந்திருக்கு. வேகமா ஓடுனா and won the race, ஒரு பாசிட்டிவிட்டி. ஓகே, பாசிட்டிவா நடந்திருக்கு. சோ அதனால இந்த இடத்துல வந்து நீங்க வெரி யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், he drove. he drove அப்படின்னா, drove அப்படிங்கிறது வந்து டிரைவோட பாஸ்ட் டென்ஸ் தான் drove. ஓகே, சோ he drove, அவன் ஓட்டினான், dash quickly, வேகமா குயிக்கா வந்து அவன் டிரைவ் பண்ணிட்டு போனான். ஓகே, காரோ பைக்கோ ஏதோ வேகமா ஓட்டிட்டு போனான். and had an accident, பார்த்தா ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. சோ ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது நெகட்டிவ், வேகமா ஓட்டினதுனால ஒரு நெகட்டிவ் நடந்திருக்கு. அப்ப இங்க என்ன வரும்? வெரி வருமா இல்ல டூ வருமா? கண்டிப்பா டூ தான் வரும். வேகமா ஓட்டினதுனால அவன் காரை மேனேஜ் பண்ண முடியல, காரோ பைக்கோ மேனேஜ் பண்ண முடியல, கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்போ இங்க டூ வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஐ அரைவ்டு. ஐ அரைவ்டு நான் வந்து சேர்ந்தேன். ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கே நீங்க வந்து போயிருக்கீங்க. ஓகே,
அப்ப நீங்க சொல்றீங்க ஐ அரைவ்ட் டேஷ் இயர்லி. இயர்லினா ரொம்ப சீக்கிரமா. ஓகே, சீக்கிரமாக அர்த்தம். சோ இங்க என்ன வரும், வெரி வருமா டு வருமா அப்படிங்கறத நம்ம அடுத்த சென்டென்ஸ் வச்சா நம்ம சொல்ல முடியும். ஓகே, சோ ஐ அரைவ்ட் டேஷ் இயர்லி அண்ட் நோபடி வாஸ் தேர். யாருமே அங்க இல்ல. நீங்க எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு வந்தீங்க, ஆனா யாருமே அங்க இல்ல. பார்த்தா நெகட்டிவா ஒன்று நடந்திருக்கு, யாருமே அங்க இல்ல. அப்ப இங்க என்ன வரும், ஐ அரைவ்ட் டூ இயர்லி. I arrived too early and nobody was there. ஆனா யாருமே அங்க இல்ல. ஓகே, சோ பாசிட்டிவா நடந்தா நீங்க very யூஸ் பண்ணணும், நெகட்டிவ்னா நீங்க வந்து to யூஸ் பண்ணணும். This is the basic rule. புரிஞ்சிட்டீங்களா? ஈஸியா இருக்கா? ஓகே, இதுல என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க? டிஃபரன்ஸ் between very and to. ஓகே ஓகே, இந்த ரெண்டுத்துக்கு வந்து நீங்க டிஃபரன்ஸ் கத்துக்கிட்டீங்க. அதே சமயத்துல ஓகே, அதே மாதிரி அட்வர்ப் அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்ன நீங்க கத்துக்கிட்டீங்க. சும்மா நான் ஷார்ட்டா சொல்லியிருக்கேன், இத பத்தில டீடைலா உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே ரைட், ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கா? புரிஞ்சிட்டீங்களா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, சோ இப்போ உங்களுக்கான ஹோம்வொர்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க நான் ரெண்டு क्वेश्चन உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இதோட ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இதான் உங்களோட ஹோம்வொர்க். ஓகே, the maths testனா கணக்கு டெஸ்ட் வந்து was dash hard. ஓகே, ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் ஐ மேனேஜ் டு பாஸ். ஆனா நான் ஒரு வழியா மேனேஜ் பண்ணிட்டேன், பாஸ் ஆகிறதுக்கு நான் மேனேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. ரெண்டாவது, திஸ் ஃபுட் இஸ் டேஷ் ஸ்பைசி. இந்த ஃபுட் வந்து ரொம்ப காரமா இருந்தது. ஐ கேன் நாட் ஈட் இட். என்னால சாப்பிட முடியாது. ஓகே, சோ இந்த ரெண்டுத்துல எதுல வெரி வரும், எதுல வந்து டு வரும் அப்படிங்கறத நீங்க சொல்லணும். ஓகே, உங்களோட ஆன்சர்ஸ் வந்து நீங்க காமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ரைட்? ஓகே, ரொம்ப ஹார்டா இருந்தது, என்ன போடுவீங்க, டு வருமா இல்ல வெரி வருமா அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி ரொம்ப ஸ்பைசியா இருந்தது, இங்கேயும் வெரி வருமா இல்ல டு வருமா அப்படிங்கறது நீங்க ஆன்சரை காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இது அவங்களோட ஹோம்வொர்க். சோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வெரி அண்ட் டு யூஸ் பண்ணி நீங்களா சென்டென்சஸ் ஓனா மேக் பண்ணி சிம்பிளா மேக் பண்ணா போதும். ஓகே, மேக் பண்ணி முடிஞ்சவங்க அதையும் காமெண்ட்ல போடுங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, பிராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கான்செப்ட் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஓகே, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கான்செப்ட்ஸை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி பழகுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல, யூ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் வெரி வெல். ஓகே, இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஒரு கான்ஃபிடென்ட்டோட உங்களால வந்து பேச முடியும். ஸோ கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கும், வரும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ரைட்? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான். இதோட ஆன்சர் வந்து நீங்க காமெண்ட்ல சொல்லுங்க. வெரி அண்ட் டு இந்த ரெண்டத்தையும் யூஸ் பண்ணி நீங்களா நிறைய சென்டென்சஸ் பேசி எழுதியும் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.